அன்பார்ந்த கதம்பம் சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நாம் இன்று சிவாலயத்தில் வருடந்தோறும் ஐப்பசி பௌர்ணமி அன்று நடைபெறுகின்ற அன்னாபிஷேகத்தின் சிறப்பையும் அன்னாபிஷேகம் உருவான கதையும் அதனால் ஏற்படுகின்ற நற்பலன்களை பற்றியும் இன்று பார்ப்போம். சாதாரணமாக சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்று சொல்லப்படுகிறார். இந்த அபிஷேக பிரியருக்கு எல்லா விதமான பொருட்களினாலும் அபிஷேகம் செய்வது பழக்கத்தில் உள்ளது. அப்படி பழக்கத்தில் இருந்தாலும் அந்த எல்லா பொருட்களை காட்டிலும் அன்னத்தினால் அபிஷேகம் செய்வது மிகவும் சிறந்ததாகும். இந்த அன்னாபிஷேகம் வருடந்தோறும் ஐப்பசி மாதத்தில் வருகின்ற அஸ்வினி தினத்து அன்று நடைபெறும். அஸ்வினியும் பௌர்ணமியும் ஒன்று சேர்ந்து வந்தால் அது உத்தமமான நாள். சில சமயங்களில் அஸ்வினி முதல் நாளும் பௌர்ணமி மறுநாளும், சில சமயங்களில் பௌர்ணமி முதல் நாளும் அஸ்வினி இரண்டாம் நாளும் வருவது வழக்கம். எல்லா சிவாலயங்களிலும் சிலர் நட்சத்திரத்தை பொறுத்தும் சிலர் பௌர்ணமி திதியை பொறுத்தும் அன்னாபிஷேகத்தை வைத்துக் கொள்வார்கள். இந்த அன்னாபிஷேகம் எவ்வாறு ஏற்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது, சிவபெருமானுக்கும் 5 முகம், பிரம்மனுக்கும் 5 முகம், இருவருக்குமே 5 முகம் இருந்த காரணத்தினால் பிரம்மாவுக்கு ஒரு செருக்கு, ஒரு கர்வம், ஒரு ஆணவம், தனக்கும் சிவனைப் போலவே 5 முகங்கள் இருக்கிறதே என்ற ஆணவம். அதை தெரிந்து கொண்ட சிவபெருமான் தன் கைகளினாலேயே இந்த பிரம்மாவின் ஒரு தலையை கொய்து எடுத்து விட்டார். அந்த கொய்து எடுத்ததே அவருக்கு பிரம்மஹத்தி தோஷத்தை உண்டு பண்ணியது. பிரம்மஹத்தி தோஷத்தை உண்டு பண்ணியது மட்டுமல்லாமல் அந்த கபாலம் அவருடைய கையிலேயே ஒட்டி கொண்டது. ஒட்டி கொண்டதும் அல்லாமல் நாளடைவில் அது பிட்சா பாத்திரம், பிச்சை எடுக்கின்ற திருவோடாக மாறியது. அதனால் அவருக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. இந்த சாபத்தை எப்படி நீக்குவது என்று கேட்கின்ற பொழுது, எல்லோரும் பிச்சையிட்டு, அன்னத்தினால் பிச்சையிட்டு, அந்த அன்னம் என்று இந்த பாத்திரம் நிறைகிறதோ அன்றுதான் இவருடைய அந்த தோஷங்கள் நீங்கும் என்பது இவருக்கு உண்டான சாபம். அந்த வகையில் இவர் எல்லோரிடத்திலும், எல்லா இடங்களிலும், எல்லா தேசங்களிலும் பிச்சை எடுத்துக்கொண்டு செல்கின்ற பொழுது, காசியில் அன்னபூர்ணியை தரிசிக்கும் போது அன்னபூர்ணியானவள் மனப்பூர்வமாக பிட்சா பாத்திரத்தில் இடுகின்ற அரிசியை பொறுத்து அந்த பிட்சா பாத்திரம் நிறைவடைகிறது. அப்பொழுதுதான் அவருடைய கையில் இருந்து அந்த பிச்சை ஓடும் வெளியேறுகிறது. அவருக்கு பிரம்மஹத்தி தோஷமும் நீங்குகிறது. இந்த நாள் எந்த நாள் என்று கேட்டால் இதுதான் ஐப்பசி பௌர்ணமி தினமாகும். ஆகையினால்தான் சிவபெருமானுக்கு இந்த அன்னாபிஷேகம் செய்வது சிறப்பு என்று சொல்கிறோம். மேலும் அன்னம் என்பதும் அரிசி என்பதும் சந்திரனுக்கு உரிய ஒரு பொருளாகும். சந்திரனுக்கு உரிய பொருளில் அரிசி மிகவும் உகந்ததாகும். அப்பேற்பட்ட சந்திரனுக்கும் ஒரு சாபம் என்னவென்றால், அவருக்கு அந்த 16 கலைகளும் குறைந்து மறுபடியும் அதை பெறுகின்ற ஒரு ஆற்றல் அவருக்கு இருந்தது. அந்த ஆற்றலில் அவருக்கு சாபத்தின் காரணமாக அந்த 16 கலைகள் வேலை செய்யாமல் போய்விட்டது. அவரும் சிவபெருமானை அன்னத்தினால் வழிபட்டு இந்த கலை திரும்பவும் பெற்று பூர்ணமான சந்திரனை பெற்ற தினமும் இதுவே ஆகும். அதனாலும் இந்த ஐப்பசி பௌர்ணமி மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகிறது. அன்னம் என்பது 5 பூதங்களால், நீர், நிலம், நெருப்பு, காற்று ஆகிய 5 பூதங்களின் கலவை, 5 பூதங்களினால் சேர்க்கையினால் ஏற்படுகின்ற பொருட்கள் தான் அன்னங்கள். ஆகினால் அந்த 5 பூதங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு 5 பூதங்களினால் ஆன பொருளான இந்த அன்னத்தினால் நாம் அபிஷேகம் செய்தால் மிகவும் சிறப்பான ஒன்றாகும். இந்த அன்னாபிஷேக தினத்தில் சிவபெருமானை நாம் அன்னாபிஷேக கோலத்தோடு பார்த்தோமேயானால் கோடி சிவலிங்கத்தை தரிசித்த பலன் உண்டு. ஒரே ஒரு வில்வ புஷ்பத்தை அன்று நாம் அந்த அன்னாபிஷேக மூர்த்திக்கு சார்த்த முடியுமானால்
அது 1,00,00,000 சிவலிங்கத்திற்கு 1,00,00,000 வில்வம் வைத்த பலனை தரும். இரண்டாவது, நமக்கு உயிர் வாழ்வதற்கு எல்லா உயிர்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று, உயிர் வாழ்வதற்கு ஆதாரமான ஒன்று. இந்த ஆதாரம் இந்த பஞ்சபூதங்களினாலும் சிவபெருமானினாலும் கிடைக்கப் பெறுவதால் அந்த அன்னத்தையே சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து நாம் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அல்லாமல் இதனை தரிசிப்பதனாலும் இதனால் கலந்து கொள்வதாலும் எங்கேயாவது அன்னாபிஷேகம் நடந்தால் அதிலே நமது பொருள் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு 1/2 கிலோ அரிசியாவது நமது இருக்கணும், இல்லை ஒரு 100 ரூபாயாவது அதில் இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு அன்னத்தின் ஸ்மிருதி, அதாவது அன்னம் நிறைய நம்ம வீட்டில் பெருகும், அன்னத்தின் குறைபாடு ஏற்படாது. எத்தனை பேர் வந்தாலும் நமக்கு அன்னத்தை பரிபாலிக்கக்கூடிய போடக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். அன்னத்தினால் நமக்கு நன்மையே ஏற்படும். அன்னத்தினால் எந்த விதமான கெடுதலும் நமக்கு ஏற்படாது. அதே சமயத்தில் நமக்கும் அன்னம் பிறருக்கும் அன்னம் கிடைக்கின்ற வழிக்கு இந்த அன்னாபிஷேகத்தை அவசியம் தரிசிக்க வேண்டும். இந்த அன்னாபிஷேகம் இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் நடைபெறுகிறது என்று சொன்னாலும் வேதத்தில் ஒரு பொருள், அன்னம் ச பிரம்மா போக்தா ச பிரம்மா, இந்த அன்னமே பிரம்மம், இந்த அன்னமே சிவன் என்று வேதம் சொல்லுகிறது. இதை உண்ணுகின்றவனும் சிவன், இதை உண்ணுகின்றவனும் பிரம்மா என்று ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அன்னத்தை பிரம்மா உபாசிக்கிறாராம். இந்த உணவு கிடைக்க வேண்டும் என்று பிரம்மாவே அன்னத்தை பார்த்து உபாசிக்கின்ற பொழுது நாமெல்லாம் எந்த அளவிற்கு, நமக்கெல்லாம் இந்த அன்னம் பரிபூர்ணமான அளவில் கிடைக்க வேண்டுமானால் இந்த அன்னத்தை நாம் போற்ற வேண்டும். அன்னம் பிரம்மா, அன்னம் ச பிரம்மா, போக்தா ச பிரம்மா, அன்னம் ச பிரம்மா, போக்தா ச பிரம்மா, இந்த மாதிரி சொல்லுகின்ற பொழுது அன்னமே கடவுள். ஆகையினால் இந்த பிரதானமாக கடவுளாக எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு என்பது முக்கியம். இந்த அன்னாபிஷேக நன்னாளில் நாம் எல்லோரும் அன்னத்தினால் அலங்காரம் செய்யப்பட்ட சிவபெருமானை தரிசித்து கோடி லிங்க சிவலிங்க தரிசித்த பலனையும் அதனைத் தொடர்ந்து நமக்கு அன்னத்தின் பலனும் அன்னத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் பெற வேண்டும் என்று சொல்வது, எல்லா பலன்களும் நமக்கு நன்மையாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த அன்னாபிஷேகத்தை எல்லோரும் இன்று கண்டுகளித்து அன்னத்தின் பலனை நாம் பெறுவோமாக என்று பிடிக்கின்றோம்.